என்னுடைய பேர குழந்தைகள் வளர்ந்து வரும்பொழுது போதை இல்லாத மது பழக்கம் இல்லாத தமிழகம் உருவாகி இருக்க வேண்டும். அது என்னோட ஆசை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுடைய ஆசையும் அதுதான். போதை பழக்கமும் மது பழக்கமும் நம் இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. நம்ம குழந்தைங்க வளரும் போது எப்படி வருவாங்களோ, ஒழுக்கமாக இருப்பார்களா என்பதே இன்று சந்தேகத்திற்குரிய ஒரு நிலைமையில தான் நம்மளுடைய தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. அதற்கு முதற்கட்டமாக நேற்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 717 மதுக்கடைகளை மூடப்படுவதாக அறிவித்திருக்கிறார். அதை நாங்க மனமார்ந்து பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம், அதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு மதுக்கடையை மூடுனா அதற்கு பக்கத்துல ஒரு 4-5 சந்து கடைகளை திறந்து விடுகிறார்கள். அது தமிழகம் முழுக்க இருக்கிறது. தருமபுரி மாவட்டத்துல அதை நாங்க கண்கூடாக பார்த்திருக்கின்றேன். கண்டிப்பாக தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய தமிழக இளைஞர்களை காப்பாற்ற முடியும், தமிழ் பெண்களையும் தமிழ் சமுதாயத்தையும் நாம் காப்பாற்ற வேண்டும். இந்த போதை பழக்கம் மது பழக்கம் இருக்கும் போது எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை. டாஸ்மாக் கடையை தாண்டும் போது ஒரு பெண்ணும் தலை குனிந்து தான் போவாங்க. ஏன் தெரியுங்களா? அந்த பக்கத்துல தலை நிமிர்ந்து பார்த்தா யாராவது ஐ கான்டாக்ட் வந்துருச்சுன்னா என்ன மாதிரி விமர்சனங்களை தாங்க வேண்டுமோ, எப்படி கேலி பண்ணுவாங்களோ, யாராவது தப்பா சொல்லுவாங்களோ பேசுவாங்களோன்னு பயந்து கொண்டு தலை குனிந்து போய் கொண்டிருப்பார்கள். இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கவே மாட்டாங்க, அப்படியே போவாங்க. ஏன் இந்த நிலைமை? ஒரு வீட்டுல இருந்து வெளியில வரதுக்கே எங்களுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு, திருப்பி எங்களை கொண்டு போய் வீட்டுல உட்கார வைக்கிற அந்த நிலைமையை கொண்டு வந்தது இந்த போதை பழக்கம் தான், மது பழக்கம் தான். இந்த கற்காலத்துக்கே எங்களை கூட்டிக் கொண்டு போய்விடுவார்களோ என்ற பயம். ஏனென்றால் இன்றைக்கு பெண்கள் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. வெளியில படிக்கிறதுக்கு அனுப்புறதுக்கு பயம், ஹாஸ்டலுக்கு அனுப்புறதுக்கு பயம், வேலைக்கு வெளியூருக்கு அனுப்புறதுக்கு பயம். வேலைக்கு போன பொண்ணு பத்திரமா பேருந்துல இருந்து வீட்டுக்கு வருவாங்களா, இல்ல தொடர்வண்டி நிலையத்துல ஏதாவது நடக்குமா, பத்திரமா இரவு வீடு வந்து சேருவார்களா, இப்படி எதற்கு எடுத்தாலும் பயம் 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 தான். ஏன்னா அந்த அளவுக்கு போதை பழக்கம் மது பழக்கம் இதனால் பெண்கள் பாதுகாப்பு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறது. இதை தடுப்பதற்காக சிங்கப்பெண் என்ற ஒரு தனி பிரிவை முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி இருப்பதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாட்டி வீட்டுக்கு பத்திரமா போயிட்டு வரணும் குழந்தைங்க. அதுதான் ஒரு பாட்டி வீட்டுக்கு போற குழந்தைய கூட இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை போன்ற கொடுமைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும். ஒரு பெண்ணாக தான் என்னால கேட்க முடியும். அந்த அளவுக்கு மனம் குமிறி போய் கிடக்கிறோம் நாங்கெல்லாம்.